நாங்கள் கவலைப்படவில்லை. இது ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே இருக்கிறது. என்று நீ அன்று நான் என்பது போல என்றைக்கு திராவிட இயக்கம் தொடங்கிற்றோ அன்றிலிருந்து அதற்கான எதிர்ப்புகளும் தொடங்கிவிட்டன. இவர் இன்றைக்கு யார் யாரையோ கொண்டு வந்து பெரியாருக்கு எதிராக நிறுத்துகிறார். எங்கள் ஐயா பாட்டன் வ.உ.சியை விட்டுவிட்டு பெரியாரா என்கிறார். வ.உ.சி பாராட்டிய, வ.உ.சி போற்றிய, வ.உ.சி புகழ்ந்து எழுதிய தலைவர் ஐயா பெரியார் என்பது சீமானுக்கு பாவம் தெரியாது. எதையாவது படிக்க வேண்டும், எதிலிருந்தாவது கற்றுக்கொள்ள வேண்டும். எதுவும் தெரியாத ஒன்றுவர் என்பதால் தான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் அவரை நிறுத்துகிறார். இப்போது சீமான் தொலைக்காட்சியில் என்ன சொல்லுகிறார் என்றால், பெரியாருடைய கருத்துக்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கினால் தானே நான் ஆதாரம் தர முடியும். எல்லாத்தையும் நீங்களே பூட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி தர முடியும்னு கேட்குறார். அப்படியானால் எந்த ஆதாரமும் உங்களுக்கு தெரியாமல் எப்படி பேசுகிறீர்கள் என்கிற ஒரு சின்ன கேள்விக்கு கூட அவரிடத்தில் விடை இல்லை. திட்டமிட்டு ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பேசுகிறார். அப்படி கலவரம் வருமானால் திமுக ஆட்சியில், இந்த திராவிட மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்று சொல்லுவதற்கு ஆர்எஸ்எஸ், பிஜேபி காத்திருக்கிறார்கள். அதற்கு இவரை பயன்படுத்துகிறார்கள். சீமானை பொறுத்தளவு பணமும் பதவியும் மட்டும் தேவை. அந்த தன்னலத்துக்காக எதையும் செய்யக்கூடிய மிக மிக கீழான, இழிவான ஒரு பிறவியாகத்தான் நான் சீமானை பார்க்கிறேன். சீமானின் ஆணவம், சீமானினுடைய இந்த ஆட்டம் மிக விரைவில் அடங்கும்.